ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 17th August 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் வந்து அதானி போர்ட்ஸ், டைட்டன் கம்பெனி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எல்டிஎம் என்ட்ரி, ஐடிசி இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்ஐஎஸ், டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு, அப்புறம் க்ரூட் கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி ஒட்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 19,450, க்ளோசிங் வந்து 19,365, 99 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. 0.51% ஃபால் இது. சென்செக்ஸை பார்த்தோன்னா ஓப்பனிங் வந்து 65,503, க்ளோசிங் 65,151, 388 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. 0.59% ஃபால் இது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோன்னா ஆகஸ்ட்டில் எண்ட் ஆகிற சீரிஸ் வந்து 98 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. செப்டம்பர் சீரிஸ் வந்து 95 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. அக்டோபர் சீரிஸ் 88 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு 0.4%க்கு மேலே விழுந்துருந்துச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் சீரீஸில் வந்து 2.7% வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் செப்டம்பர் சீரீஸில் 8.69% நியூ கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. அக்டோபர் சீரீஸில் 4.58% கான்ட்ராக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 90,283 இருக்குது. 99 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 0.51% ஃபால் இது. இந்தியா விக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 12.24 இருக்குது. 0.11 வந்து அப் ஆயிருந்துச்சு. 0.95% அப்புது. ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸ் வந்து 809 இருந்துச்சு. 33 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுது. 4.32% அப்புது. அதானி போர்ட்ஸ் வந்து ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது Q1 ப்ரொமோட்டர்ஸ் வந்து, அதாவது அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பை பண்ணதில் அதானி போர்ட்ஸோட ப்ரொமோட்டர்ஸ் பை பண்ணது தான் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இவங்க ரொம்ப அதிகமான அளவுக்கு அதானி போர்ட்ஸோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணியிருக்கிறதுனால அதானி போர்ட்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் டைட்டன் கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னா 60 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆகி 3071 இருக்குது. 2.01% அப்புது. ஸோ டைட்டன் கம்பெனி வந்து எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு அவங்களோட அமௌண்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ வேறு அசட்ஸ் இல்லைன்னா வேறு மாதிரி பொருட்களில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஸ்டாக் மார்க்கெட்டும் விழுந்துட்டுருக்குது, கிரிப்டோவும் விழுந்துட்டுருக்குது. ஸோ இந்த ரெண்டு விழுந்துட்டுருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் அடைய போகிறதுன்னு பார்த்தோம்னா நியர் ஃபியூச்சரில் கோல்டாக தான் இருக்கும். ஏன்னா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டைட்டன் கம்பெனி வந்து ஆல்ரெடி கோல்டு ரிலேட்டட் கம்பெனி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து அதாவது கோல்டு ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கான ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதனாலேயும் பார்த்திங்கன்னா டைட்டன் கம்பெனி வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் எல்டிஎம் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து 5097 இருந்துச்சு. இது 1.93% ஃபால் இது. எல்டிஎம் என்ட்ரி வந்து இப்போ தான் வந்து யூஎஸோட இன்சூரர் கிட்ட இருந்து க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இன்சூரர் பார்த்தோம்னா அஃப்லாக் இன்கார்பரேட்டட் அப்படிங்கிற இன்சூரர் தான் அவங்க வந்து இது ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டடான கான்ட்ராக்டு. அதாவது அவங்க ஏற்கனவே ரொம்ப ஓல்டு டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அது இப்போ அவுடேட்டட் ஆனதுனால இப்போ வந்து புதுசாக க்ளவுட் டெக்னாலஜிக்கு அதை மூவ் பண்ணுறதுக்காக எல்டிஎம் என்ட்ரி கிட்ட அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் என்ன தான் சைன் ஆகிருந்தாலும் வந்து மைண்ட்ரியோட ஸ்டாக் வேல்யூ வந்து இவ்வளோ தான் செஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேபி 2-3 ரீசன்ஸ் இருக்கலாம். அதாவது ஒன்று என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து எவ்வளோ ஒர்த்தான கான்ட்ராக்ட்டுங்கிறத சொல்லலை. மேபி அதை சொல்லாததுனால கூட மார்க்கெட் வந்து அதை நெகட்டிவாக எடுத்துருக்கலாம். ஏன்னா பெரிய அமௌண்ட்டாக இல்லாததுனால சொல்லலையோ, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக் வந்து 3 months ஹையில் இருந்துச்சு. ஸோ 3 months ஹையில் இருக்கிறம்போது இல்லை 52 week ஹையில் இருக்கிறனாலும் ஸ்டாக் இப்போதைக்கு என்ன வருதுன்னா, எந்த நியூஸ் வந்தாலும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணுறது தான் நடக்குது. ஏன்னா
மற்றவங்க செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செல் பண்ணிடுவோங்கிற மாதிரி எல்லாருமே பியரிஷாக இருக்கிறதுனால மார்க்கெட்டை செல்லான ஹை தான் எல்லாருமே வந்து மைண்டில் வச்சுருக்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் அது ஹைக்கு போதோ, ஒரு ரீசனபிள் ஹைக்கு போகும், உடனே செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ப்ராஃபிட் புக்கிங்காக. ஏன்னா இந்த டைமில் மார்க்கெட் ரொம்ப சரிஞ்சு இருக்கிற வேல்யூஸும் இறங்கிடக்கூடாது, ப்ராஃபிட் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாக்ஸ் வந்து விற்கிறது தான் நிறையா நடந்துகிட்ருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் எல்டிஎம் என்ட்ரி ஸ்டாக் வந்து விழுறதுக்கு. அப்புறம் ஐடிசியை பார்த்தோம் அப்படின்னா 9 பாயிண்ட்ஸ் வந்து 441 இருக்குது, 2.05% ஃபால் இது. ஸோ ஐடிசியோட Q1 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. Q1 ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 16% வந்து ப்ராஃபிட் ரைஸ் தான் இருக்குது. பட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7% வந்து ஃபால் ஆகிருக்குது. ஸோ அது ஒரு ரீசன் மார்க்கெட்டை சென்டிமெண்ட் வந்து மாறாது. அதாவது இந்த டைமில் வந்து மார்க்கெட்டு ஏதாவது ஒரு சின்ன பேட் நியூஸை கூட அது பெருசாக எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ அதனால தான் ப்ராஃபிட் அதிகமாக இருந்தாலும் சேல்ஸ் டவுனாக இருக்கிற ரீசன்னால் ப்ராஃபிட் வந்து பெருசாக மதிக்காமல் ஸ்டாக்ஸ் வந்து இவ்வளோ தான் வச்சாங்க. ஸோ என்ன தான் விழுந்தாலும் ஸ்டில் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு டார்கெட் வந்து ஒரு 500 தான் செட் பண்ணியிருக்காங்க ஐடிசிக்கு. ஸோ பைக்கால் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிசி 500 வரை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 1510 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 313 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து முந்தின நாள் பை பண்ணியிருந்தாங்க, இப்போது செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா 4 நாளாக பை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ மறுபடியும் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 290 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு, 34,474 இருக்குது, 0.84% ஃபால் இது. S&P 500 பார்த்தோம் அப்படின்னா 33 பாயிண்ட் விழுந்து 4,370 இருக்குது. நாஸ்டாக் பார்த்தோம்னா 157 பாயிண்ட் விழுந்து 13,316 இருக்குது, 1.17% நாஸ்டாக் விழுந்துருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக இறங்குமுகமாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோட ஜாப்ஸ் டேட்டா வந்திருக்குது. ஸோ ஏற்கனவே யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பியரிஷாக தான் இருந்துச்சு. இந்த பேங்க்ஸோட டவுன் கிரேடு, அப்புறம் க்ரெடிட் ரேட் வந்து யூஎஸோட க்ரெடிட் ரேட்டு கம்மி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே மல்டிபிள் நெகட்டிவ் நியூஸஸ் வந்ததுனால கொஞ்சம் யூஎஸ் மார்க்கெட் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதே நேரத்தில் இப்போ ஜாப்ஸ் டேட்டா வந்திருக்குது. ஜாப்ஸ் டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்திருக்குது. ஸோ ஜாப்ஸ் டேட்டா ஸ்ட்ராங்காக வருதுனாலே ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த பயம் திடீர்னு மறுபடியும் வந்ததுனால மார்க்கெட் வந்து கொஞ்சமாக விழுந்துருக்குது. விக்ஸை பார்த்தோன்னா யூஎஸ் விக்ஸை பார்த்தோன்னா 17.89 இருக்குது, 6.62% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பாயிண்ட்ஸ் வந்து 1.11 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது யூஎஸ் விக்ஸில். கிரிப்டோ பார்த்தீங்கன்னா பிட்காயின் 1038 பாயிண்ட் வந்து ஒரே நாளில் விழுந்துருக்குது. இது ஏறக்குறைய 3.58%. ஸோ 27,962 இருந்துச்சு. எத்திரியம் வந்து 1787 இருந்துச்சு. அதாவது பினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து 230 இருந்துச்சு. ஸோ கிரிப்டோ வந்து எதுக்காக விழுதுன்னு பார்த்தோன்னா, நான் லாஸ்ட் டேவே சொன்ன மாதிரி எலான் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் வந்து நிறைய கிரிப்டோஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட ஒர்த்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா $373 மில்லியன் வந்து அவங்க கிரிப்டோஸ் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்டோஸ் அவங்க மிகப்பெரிய அமௌண்ட்டில் திடீர்னு விற்றதுனால கிரிப்டோ வந்து பயங்கரமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் மட்டும் இல்லை, நிறையா பேர் வந்து கிரிப்டோஸ் வந்து விற்றுட்ருக்குறாங்க. ஏன்னா கிரிப்டோ வந்து ஒரு கெயினை காட்டவே இல்லை, ரொம்ப நாளாக 30,000 தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து எந்த குட் நியூஸும் இல்லாததுனால யூஎஸ் மார்க்கெட்டும் ரொம்ப விழுறதுனால ஸோ கிரிப்டோ வந்து நல்லாவே சரிஞ்சு எல்லோரும் விற்கிற சிச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்து க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா 83.83 இருக்குது, 0.46% வந்து அப்பாக இருக்குது. ஸோ க்ரூடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு யூஎஸில் வந்து க்ரூட் ஆயில் ஸ்டாக் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் க்ரூடோ ப்ரைஸஸ் வந்து கொஞ்சமாக ஈஸ் ஆகிருக்குது. கரன்சியை பார்த்தோம் அப்படின்னா USD 83.15 இருக்குது, 0.2 வந்து அப்பாக இருக்குது. பர்சன்டேஜஸ் சொல்ல போனால் இது 0.24%. யூரோ பார்த்தீங்கன்னா 0.2 வந்து டவுன் ஆகி 90.32 இருக்குது. பிரிட்டனோட பவுண்ட் பார்த்தீங்கன்னா 105.89 இருக்குது, 0.04 வந்து டவுன் ஆகிருக்குது. ஸோ கரன்சி வந்து எகெயின்ஸ்ட் இந்தியன் ரூபி எதுக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா, அதுவும் குறிப்பாக USD எதுக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோட ட்ரெஷரி ஈல்டு தான். ஸோ யூஎஸோட ட்ரெஷரி ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால
அது வந்து யூஎஸ் டாலரை வந்து நல்லாவே ஸ்கை ராக்கெட் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம்னா 1918 இருக்குது. 10 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. 0.52% ஃபால் இது. ஸோ ஆப்வியஸ் யூஎஸ்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, யூஎஸோட டாலர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு வந்து குறைய தான் செய்யும். பட் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் விழுந்துட்டுருக்கிறதுனால மேபி வந்து நியர் ஃப்யூச்சரில் கோல்டு வந்து ரேலி ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே இப்போ தான் வந்து பியர் மோடுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்குது. ஏன்னா மார்க்கெட் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவான வேலை போயிட்டு இருந்துச்சு. அதுவும் ரொம்ப அதிகமாகவே அப்பர் சைடு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கிராஃபெல்லாம் பார்த்தோம், சார்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஸ்லாண்டிங்காக மூவ் ஆகலை. அதாவது ரொம்ப பெர்பெண்டிகுலராக தான் மூவ் ஆன மாதிரி தான் ஒரு 90-80 டிகிரியில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு. சடனாக வந்து இந்தியன் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா சடனாக 1000 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ விழுறப்போ அது எவ்வளோ தாக்கு பிடிக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியுது. ஏன்னா கிராஜுவலாக மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனால் தான் அது வந்து ஓரளவு தாக்கு பிடிக்கும். இப்போ வந்து ரொம்ப சடனாக இன்க்ரீஸ் ஆனதுனால விழுறப்பவும் அதே அளவுக்கு எஃபெக்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தான் அது வந்து பியர் மோடுக்கே என்ட்ரு ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, இந்தியன் மார்க்கெட்டும் சரி. ஸோ பியர் மோடுக்கு போன அப்புறம் என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் வருங்கிறது தெரியாது. இப்போ பிட்காயினில் பார்த்தாலே தெரியுது. அதாவது அது பியர் மோடுக்கு போனதும் பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே நாளில் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் வரலாம். கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி சடனாக ஃபால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் வரலாங்கிறதுனால ஸோ எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ அப்படி விழுறப்போ கண்டிப்பாக வந்து கோல்டு இன்னும் வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ணதை விட ஒரு நம்பிக்கையான ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ண தான் விரும்புவாங்க. ஸோ கோல்டு தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இல்லைன்னா கூட நியர் ஃப்யூச்சரில் வந்து கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.